ஸ்கூலில் இப்படி பாராளுமன்றம்லாம் வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் இவ்வளோ அடையாளம் காணையில் உண்மையில் இப்படி நாங்கள் முன்ன பின்ன ஒன்றும் பாராளுமன்றம் அங்கே ஒன்றும் போனது இல்லை. பாடசாலை சமூகங்கள் கல்வி பணிப்பாளர் அவர்கள் எல்லாரும் போற்றத்தக்க முறை எங்களோட மாணவர் மத்தியில் அவருடைய ஜனநாயக வாழ்க்கை புதிய கண்டுபிடிப்பு அப்படியான புதிய ஆக்கங்கள் வேற ஒன்று மட்டும் சொல்லி. வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மண்டைதேவு ஆர்சி வித்தியாலயத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஒரு முன்மாதிரியான நிகழ்வு நடக்குது. மாணவர் பாராளுமன்றம், அதாவது எல்லா பாடசாலையிலும் இந்த மாணவர் பாராளுமன்றத்தை நிகழ்த்தி காட்டினோம். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சிறப்பாக செய்து காட்டினோம். என்னெல்லாம் நடக்குது வாங்க போய் பார்க்கலாம். இப்பொழுது அமைச்சர்கள் மாணவர் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக வாகனங்களில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை காணக்கூடியவாறு உள்ளது. பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இன்றைய நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மண்டைதீவு ஆர்சி வித்தியாலயத்தில் இடம்பெறுகின்ற மாணவர் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக இன்னும் சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருப்பதனை காணக்கூடியவாறு உள்ளது. இங்கு பங்கு தந்தை அருட்சகோதரிகள் வலய பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர் என அனைத்து விருந்தினர்களும் மாணவர்களினால் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். தொடர்ந்தும் மங்கள விளக்கேற்றுதல், இறைவணக்கம், கொடியேற்றுதல், மாணவர் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் மற்றும் அனுபவ பகிர்வு என அனைத்து விடயங்களையும் இங்கு காணலாம். அன்பான ஆண்டவரே, எங்கள் அறிவிக்கும் ஆற்றலுக்கும் ஊற்றாக இருக்கும் இறைவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் என்று மண்டைதீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெறவிருக்கும் சிறுவர் பாராளுமன்ற நிகழ்வை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இங்கே ஆரம்பகட்ட நிகழ்வு யாவும் நிறைவேற்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டதான குழுவினர் பாராளுமன்றம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் சபாநாயகர் வருகை தந்து கொண்டிருக்க அனைவரும் எழுந்து நின்று உயரிய கௌரவத்தை வழங்குவதோடு மாணவர் பாராளுமன்ற நிகழ்வு இனிதே ஆரம்பிக்கின்றது. சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நமது பாடசாலை மாணவர் பாராளுமன்ற அமைச்சரவை கௌரவ அமைச்சர்கள் தங்களது பேரைகளை முன்வைக்க உள்ளனர் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முதலாவதாக கௌரவ அமைச்சர்கள் தமது பிரேரணைகளை முன்வைப்பார்கள். முதலில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாணவர் ஒழுக்க மேம்பாடு மற்றும் மாணவர் நலத்துறை அமைச்சர் கௌரவ பீட்டர் ஜோன்ஸை சாதமேறி தனது பிரேரணைகளை முன்வைக்க அனுமதி கோருகிறேன். மாணவர் ஒழுக்க மேம்பாடு மற்றும் மாணவர் நலத்துறை அமைச்சர் தனது பிரேரணைகளை முன்வைக்க அனுமதி இதற்கு 3 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. I agree the Honorable Minister of Students, Discipline and Welfare to present the proposals. For this 3 minutes are allowed. शिष्य संगठन का शिष्य सुप्रसाद आद्य प्रयातना योजना हिरीमठ अवसर ये संघ का मेतुना की கௌரவ சபாநாயகர் அவர்களே, தங்களின் அனுமதியுடன் எனது பேரணிகளை முன்வைக்கலாம் என எண்ணுகிறேன். மண்டைதீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தில் மாணவர் ஒழுக்க மேம்பாடு மற்றும் மாணவர் நலத்துறை அமைச்சராக தெரிவு செய்தமையிட்டு பெருமகிழ்ச்சி அடைவதோடு சமூகத்திற்கும் இம்மாற்றிற்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் ஒழுக்க மேம்பாடு மற்றும் மாணவர் நலத்துறை ஆட்சியர் வகையில் 2026 ஆம் ஆண்டு செயல்படுத்த இருக்கும் செயல்திட்ட
தனது மாணவர் ஒழுக்கத்தை கட்டியெழுப்பும் வகையில் காலை கூட்டத்தில் ஆசிரியர்களின் உதவியோடு வாரத்தில் ஒரு நாள் ஒழுக்கம் தொடர்பான நற்சிந்தனைகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளேன். மேற்படி செயல்திட்டங்களை மாணவர் பாராளுமன்றத்தின் ஊடாக செயல்படுத்துவதன் மூலம் சிறந்த ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதால் கௌரவ பிரதியமைச்சர் ரோக்ஸில் அவர்களின் பங்களிப்புடனும் ஏனைய செயற்குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் பொறுப்பாசிரியர் வழிகாட்டுடனும் கௌரவ செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடனும் எதிர்வரும் வாரத்தில் செயல்படுத்தலாம் என எழுதுகிறேன். எனது பேரணிகளை முன்வைப்பதற்கு அனுமதி அளித்த கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு நன்றியை கூறி அமர்கிறேன். மாணவர் நலத்துறை அமைச்சர் தனது பேரணிகளை முன்வைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமைச்சர் கௌரவ கிறிஸ்துராசா கிறிஸ்டா எனது பேரணிகளை முன்வைக்க அனுமதி கோருகின்றேன். சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அமைச்சர் தனது பேரணிகளை முன்வைக்க அனுமதி இருக்கிறேன். இதற்கு 2 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. I give permission to the Honorable Minister Welfare and the Student Safety to present her proposals. We need 2 minutes for this. සමාජ සෛන්‍යාව සල ශිෂ්‍ය ආරක්ෂක අමාත්‍යවරයාට යෝජනාව ඉදිරිපත් කිරීමට අවසර දෙමි. මේ සඳහා මිනිත්තු 2ක් ලබා දෙනු ලබේ. கௌரவ சபாநாயகர் அவர்களே, தங்களின் அனுமதியுடன் எனது பேரணிகளை முன்வைக்கலாம் என தெரிவிக்கிறேன். மன்னைதீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமைச்சராக தெரிவு செய்தமையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு சமுதாயத்திற்கும் இம்மாற்றிற்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு நடவடிக்கை அமைச்சர் என்ற வகையில் 2026ஆம் ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்தில் செயல்படுத்தி இருக்கும் திட்டங்களை முன்வைக்கின்றேன். முதலில் எமது பாடசாலை மாணவர்களிடையே இடம்பெற்று வரும் முரண்பாடுகளை தவிர்க்கும் முகமாக அதிபர் ஊடாக பங்குத்தந்தையின் உதவியுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை அணுகி விழிப்புணர்வு செயல்திட்டத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளேன். மேலும் இன்றைய சமூகத்தின் அதிகமாக நிலவுகின்ற மது பாவனை மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் என்பவற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் முகமாக தேசிய பாதுகாப்பு உத்தியோகத்தினால் சமூக பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்றினை அதிபர்களாக நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளேன். மேலும் சிறுவர் ஒழுக்கவீனம் மற்றும் மாணவர்கள் பாடசாலை ஒழுக்கங்களை தவறும் பட்சத்தில் அவர்களின் பாதுகாப்பு கருதி சமூகத்தின் ஊடாக எமது பாடசாலை மாணவர்களுக்கு நடைமுறை பாங்கில் மாணவர்களது பாதுகாப்பினை மேற்கொள்வதற்கு தீர்மானம் எடுத்துள்ளேன். மேற்படி செயற்திட்டங்களை மாணவர் பாராளுமன்றத்தின் ஊடாக செயல்படுத்துவதன் மூலம் சிறந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்கும் முகமாக கௌரவ பிரதி அமைச்சர் ஜெனிஸ்டர் அவர்களின் பங்களிப்புடன் ஏனைய செயற்குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் பொறுப்பாசிரியரின் வழிகாட்டுதலுடனும் கௌரவ செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடனும் எதிர்வரும் வாரத்திலிருந்து செயல்படுத்தலாம் என எழுதுகின்றேன். எனது பிரேரணிகளை முன்வைக்க அனுமதி அளித்த கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு நன்றியை கூறி அமர்கின்றேன்.
அன்று அமர்வின் நிறைவிலே மாணவர்களுடைய ஒழுக்க வலிமையங்களை மேம்படுத்துவதற்காக நாட்குறிப்பேடு வைபவ ரீதியாக வழங்கி வைக்கப்படுகின்றது. எங்களை டீச்சர் தான் எல்லாம் இப்படி நடக்கணும்னு சொல்லி தந்தவா. முதல்ல எங்களுக்கு அனுபவம் கிடைக்கல, இப்போ எங்களுக்கு அனுபவம் கிடைச்சது. வாய்ப்பை டீச்சர் தந்ததுக்கு உண்மையாக நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ தான் முதலாக இந்த ஸ்கூலில் இப்படி பாராளுமன்றம்லாம் வைக்கிறாங்க. உண்மையாக டீச்சருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மாணவர்கள் புதிய சஞ்சிகளை செய்து பாடசாலைக்கு வழங்குறது புதிய கண்டுபிடிப்பு. அப்படியான புதிய ஆக்கங்கள் வேற ஒன்று மட்டும் சொல்லி. அப்போ இதை பற்றி நீங்கள் எப்படி உணர்றீங்க? முதல்ல எங்களுக்கு அனுபவம் இல்லை. இலங்கை பாராளுமன்றம் போய் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இல்லை. இந்தியா நிகழ்வில் எனக்கு அதிகமாக வெக்கம்தான். ஆனால் இன்றைக்கு இந்த எல்லாருக்கும் எழும்புற இருந்தாலும் ஒரு மாதிரி வெக்கம்தான். அந்த வெக்கத்தை விட்டு போட்டு எலும்பி எல்லாம் செஞ்சாங்க. முக்கியமாக எங்களை டீச்சர் தான் எல்லாத்துக்கும் பழக்கி விட்டவா எல்லாம் செஞ்சு அவர் சொல்லித்தந்தால்தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படி நாங்கள் முன்ன பின்ன ஒன்றும் பாராளுமன்றம் அங்கே ஒன்றும் போனதில்லை. எங்கள் டீச்சருக்கு தான் முதலாவது ஒரு நன்றி. உண்மையிலேயே ஒரு சிறப்பான முறையில் நடைபெற்றதைட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஒரு பழைய மாணவி. நான் இப்போ இந்த சிறிய மாணவர்கள் பிள்ளைகளை பழக்கி எடுத்த ஆசிரியர்களும் நல்ல முறையில் பயிற்சிக்கிறார்கள். அதிபரும் அதுக்கேற்ற வழிமுறைகளை வைத்து கொடுத்து நல்ல முறையில் இந்த நிகழ்வு நடந்ததையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன், பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடசாலை சமூகங்கள், கல்வி பணிப்பாளர் அவர்கள் எல்லாரும் போற்றத்தக்க முறையில் ஒரு குண்டூசி கூட கீழே விழுந்தால் இல்லாத முறையில் பாராளுமன்றத்தில் எவ்வாறு நடந்ததோ அவ்வாறே இருந்தது. நான் மிக்க மகிழ்ச்சியோடு நான் இதை தெரிவித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். நான் 4 வருஷத்துக்கு முதல் இவைக்கு மரக்கல்வி படிப்பிச்சேன். நான் கனடாவுக்கு போகும் வரைக்கும் இவைக்கு நான் மரக்கல்வி படிப்பிச்சேன். அந்த நேரங்கள்லேயே இவையை உண்மையில சரியான ஒரு ஆளுமையான பிள்ளைகள். எல்லா இடமே மற்றது ஆளுமை என்னதுக்கும் அப்பால் பொதுப்பணிகள் நிறைய செய்வாங்க. 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்குமே நிறைய பொதுப்பணிகள் செய்வாங்க. நாங்கள் அங்கே கடற்கரை சிரமதானம் செய்கிறதுலேருந்து, கோயில் சிரமதானம் செய்கிறதுலேருந்து, எதுக்கு சிரமதானத்துக்கு கூப்பிட்டாலும் அவங்கள 19 பிள்ளைகள் இருந்தவங்க 19 பேரும் ஒரு பிள்ளை கூட தவறாமல் அவ்வளோ பிள்ளைகளும் வரைவினா. இப்போ சின்னலே இருந்து இவைக்கு அந்த பொதுப்பணி என்றது உண்மையில் ஊட்டி வளர்க்கப்பட்டார்கள். பொதுப்பணி இவைக்கு ஆர்வம் சின்னல இருந்து பொதுப்பணியில் செய்கிறதுக்கு. உண்மையில் இன்றைக்கு காலமாக தான் நான் இங்கே வந்து இறங்கினான். கனடாவிலேருந்து இன்றைக்கு காலமாக தான் வந்து இறங்கினான். அப்போ 2 நாளைக்கு முன்னே அதிபர் இப்படி நாங்கள் வாரம்னு சொல்லி ஃபோன் எடுத்து சொல்லிக்கல. நான் சரி காலமாக தான் வருவோம், என்ன இல்லை மிஸ், பிரச்சனை இல்லை, 9 மணி தான் நிகழ்வு, நீங்கள் வந்துடுவீங்க தானே, பிரச்சனை இல்லை வாங்கன்னு. அவன் நான் வந்து இதில் வந்து நிற்க ஆரம்பத்தில் நான் இதில் அடையாளம் காணையில் உண்மையில் யோசிச்சு பாருங்க. நான் 5ஆம் ஆண்டில் போன பிள்ளைகள் இப்போ 11ஆம் ஆண்டில் ஆக்கள் எல்லோரும் சாரியோட வேற நான் சிரிச்சு போட்டு சொன்னேன். நான் எல்லோரும் பெரிய பொம்பளையில் ஆகிட்டே நான் சாரியோட நிற்கிறீங்களா அப்படி உண்மையில் அப்பயே எனக்கு பார்த்தோன்னே சரியான சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வை பார்க்க இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பெறுபெற நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் இந்த பாடசாலையிட அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பையும் அவர்களுடைய பணியும் மிகவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு பணி. ஏன்னா எந்த அளவுக்கு இப்போ நீங்களே இந்த நிகழ்வு பார்த்துருப்பீங்களே, எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறதுன்றது லேசப்பட்ட விடயம் இல்லை. உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகள் ஒரு பாராளுமன்றத்தை பார்க்காமலே ஒரு பாராளுமன்ற அமர்வை இப்படி ஒரு தரமாக, அதுவும் 3 மொழிகளில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், இப்போ தாய்மொழியே தடங்கள் இல்லாமல் பேசுகிறதுன்றது ஒரு சாதாரணம். அதுவும் மாணவர்களை பொறுத்தவரையில் தரம் 11 மாணவர்களை பொறுத்தவரையில் அது சாதாரணம்னு சொல்ல முடியாது. அதோட ஆங்கிலம், சிங்களம் 3ஐயுமே சரளமாக ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்கிற மாதிரி கதைச்சது உண்மையில் பெருமைப்படக்கூடிய விஷயம். நேரடியாக பார்க்காமலே இப்படி செயற்பட்ட பிள்ளைகள் நேரடியாக பாராளுமன்ற அமர்வை போய் பார்த்திருந்தால் இதை விட இன்னும் தரமாக இவையோட செயற்பாடுகள் இருந்திருக்கும். அதே நேரம் எங்களுடைய ஆசை, இப்போ அதில் குறிப்பிட்ட கல்விமான்கள் குறிப்பிட்டது போல் அந்த நிகழ்வில் எங்களுடைய ஆசையும் அதுதான். கூட இந்த மண்டதீவில் ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்வுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்தது. அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் அப்போவும் தான் இப்போவும் தான் அருட்தந்தைகள், அருட் சகோதரிகள் தான் உண்மையாக நிறைவாக இருந்தது. எல்லாற்ற ஆசையும் என்னென்னா எல்லா துறையிலும் எங்களோட மாணவர்கள் மிளிர வேண்டும் என்றது. அந்த ஆசைக்கேற்ப இப்போ இதுக்கு முதல் ஓலையில் எடுத்து இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறின மாணவர்கள் எல்லா துறையிலையுமே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இனி வரப்போகிற இந்த மாணவர்கள் அரசியலுக்குள்ளேயும்
ஒரு தங்களால் ஆன முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக பணியாற்ற வேண்டுமென்றது எங்களுடைய விருப்பம். கட்டாயம் அது நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். முன்னுதாரணமாக இருந்த வேண்டிய நிகழ்வை பார்க்க எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அந்த பாடசாலை அதிபர் என்ற வகையில் எப்படி இருக்குது? மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டவற்ற வெள்ளமையோடு மிக சிறப்பாக எந்தவித குறைவும் இல்லாமல் இந்த எங்களுடைய பாடசாலையுடைய மாணவர் பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெற்றது. உண்மையில் அதிபர் என்ற வகையில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய ஆசிரியர்கள் சரியான முறையில் அது பொறுப்பாக இருக்கின்ற தேவிகா மிஸ், அவர் சேர்ந்த சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர்கள், ஏனைய பாட ஆசிரியர்கள் சரியான முறையில் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்திருந்தார்கள். எங்களுடைய பாடசாலையினுடைய உள்ளூர் வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவர்கள் நலம் விரும்பெல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் நிறைவாக இந்த நிகழ்வை பாராட்டினார்கள். ஒரு வித்தியாசமாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தது. எங்களோட மாணவர் மத்தியில் அவருடைய ஜனநாயக வாழ்க்கை, அதாவது அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள், பின்னர் பிரச்சாரம் செய்தார்கள், பின்னர் ஓட்டு அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலங்களில் அவர்கள் ஒரு பிரதேச உறுப்பினர்களாக, மாகாண சபை உறுப்பினர்களாக, இன்னுமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வளர்வதற்கான விதியை நாங்கள் இன்றைக்கு விதைச்சிருக்கிறோம். அவையோட மனதில் அப்படியான ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு நல்ல சேவை செய்வார்கள் நாங்கள் நம்புகிறோம். நான் இந்த பாடசாலை பொறுப்படுத்தவுடனே அப்பொழுது 190 பிள்ளைகள் இங்கே கல்வி கற்றார்கள். ஆனால் அந்த பாடசாலை 190 பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான பௌதிக வளங்கள் இங்கே இருக்கவில்லை. 90 பிள்ளைகளால் படிக்கக்கூடிய வளங்கள் இருந்தது. பிறகு எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னாள் பங்கு தந்தை அருத்தந்தை டேவிட் அடிகளார் அவர்கள் இந்த பாடசாலையை அவர் தரம் ஏற்றிருந்தார். தரம் ஏற்று மட்டுமில்லை, அதுக்கான வளங்களையும் அவர் பெற்று தந்தார். முதல் அவர் எங்களுடைய அருத்தந்தை டேவிட் அடிகளாருடைய தலைமையில் செய்யப்பட்ட எங்களுடைய பங்கு மக்கள் இந்த ஒரு சமூகத்தினூடாக அனைவருடைய நிதிகளையும் ஒழுங்கமைச்சு முதலாவது செய்து மேல் மண்டபம் கட்டித்தந்தார். மேல் அந்த மண்டபம் மிக பிரியோசனமானது. மண்டபம் இருந்தபடியாக தான் நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அந்த மண்டபத்துக்காக ஃபாதர் டேவிட் பிளொக்கொண்டு நாங்கள் பேரிட்டிருக்கிறோம். இல்லை, நான் இந்த பாடசாலை சமூகத்தினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பேரை நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த கட்டிடம் சூசப்பிள்ளை அன்னரத்தின குடும்பத்தினர் அவர்கள் அமரரான சூசப்பிள்ளை அன்னரத்தின குடும்பத்தாரோட பிள்ளைகள் இந்த சயின்ஸ் லேப் அடங்களாக, கிளாஸ் ரூம் அடங்களாக, திறந்தவெளி அரங்கு அடங்களாக அழகான ஒரு கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். அது மிகவும் பிரியோசனமாக இந்த கட்டிடம் அமைந்திருக்கின்றது. அதுமாதிரி எங்களை சமையலறை திருவாளர் டன்சன் அவர்கள் அவருடைய முழு பங்களிப்பில் சமையலறை கட்டப்பட்டது. அதை விட இந்த பழைய மாணவர் நலமுறை அமைப்பினால் எல்லா பழைய மாணவர்கள் நலமுறைகளையும் சேர்ந்து பாடசாலையினுடைய மாணவருடைய பாவனைக்கென பஸ் ஒன்றை அவர்கள் கொள்ளுணை செய்து பாடசாலை மாணவர்களுக்கு ஃப்ரீயாக தந்துதவுகிறார்கள். அப்படியாக இன்னுமாக பல அபிவிருத்தி திட்டங்கள், நிறைய பொருள்கள் அன்பளிப்பாக இந்த பாடசாலை கிடைக்கப்பெற்றன. ஏனென்று சொல்ல, பூர்ணநந்த பிரதேசம், நான் இந்த பாடசாலை பொறுப்பு எடுத்தோடு நான் இந்த மனதில் இருந்து கொண்டது, இந்த பூர்ணநந்த பிரதேசத்தில் முற்றாக அளிக்கப்பட்ட பிரதேசத்தை நான் மீள கட்டி அமைக்க வேணும். கல்வியை மீண்டும் நாங்கள் விதைச்சு அதிக வளர்ச்சியை கண்டு இந்த இடத்த கல்வி அறிவுள்ள பிள்ளைகள் வளர்கின்ற இடமாக மாற்றணும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு உணர்வோடையும் செய்தபடியாகத்தான் நான் இந்த பாடசாலையில் சரியான அனைத்து வளங்களையும் இந்த 4 வருடங்களில் நான் பெறக்கூடிய மாதிரியும் இருந்தது. 4 வருடங்களில் நல்ல ரிசல்ட்ஸையும் நான் பொது பரீட்சைகளில் பெறக்கூடிய மாதிரியும் இருந்தது. மக்களுடைய ஒத்துழைப்பு, இந்த சமூகத்தின் ஒத்துழைப்பு தான் இதை விட இன்னும் மேலாக எங்களுடைய கல்வி திணைக்களம் எங்களை சரியாக வழிகாட்டுகிறோம். அதன்படி நாங்கள் இந்த பாடசாலையை நாங்கள் சரியான முறையில் நடத்தி வருகிறோம். இப்போ நீங்கள் இந்த இதில் பொதுப்பட பேசிய விடயத்தோடு மட்டும் இல்லாமல் இப்போ உள்நாட்டு கல்வி சமூகம் மட்டும் இல்லாமல் அந்த பாடசாலை சமூகத்தில் வெளிநாட்டு கல்வி சமூகம் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. இனி வருங்காலங்களில் இந்த கல்வி சுற்றுலாக்களுக்கெல்லாம் பங்களிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை மறையக்கூடிய மாதிரி இருந்தது. இதை பற்றி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நிச்சயம் கல்வி சுற்றுலாவுக்கு அவர்கள் தாங்கள் முன்வந்து அதை செய்துவிட்டு நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயம் எங்களோட மாணவர்களை வெளியிடங்களை கொண்டே கல்வி சுற்றுலாக்களை கொண்டே அவர்களை ஈடுபடுத்தி இன்னுமான அவருடைய அறிவு மட்டத்தையும் இன்னுமான பல விடயங்களையும் அவருடைய வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நான் இந்த வேளையிலே நன்றி கூறுவதோடு எங்களுடைய ஆசிரியர்களும் அந்த சுற்றுலாவுக்கு செல்வார்கள். நிச்சயம் ஒரு மகிழ்வான நிகழ்வாகவே அமையும். நன்றி. தேங்க்யூ.